ஆவடி அருகே மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆவடி அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், பல இடங்களிலுமே இந்த மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது, மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆவடி அருகேயும் மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது. 4 மணி நேரமாக குடியிருப்பு பகுதிகளில் பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விவரம்? ஆனந்தி, அதிகாலை 3 மணி அளவிற்கு துண்டிக்கப்பட்ட இந்த மின் விநியோகம் தற்போது வரை வழங்கப்படவில்லை என குற்றம் சாடி ஆவடி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய அலுவலர்கள் முறையான பதிலளிக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலையை மறித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலையில் அமர்ந்தும் அதே போன்று சாலையில் குமிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அலுவல் நேரத்தில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தால் வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரி செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக இரவு, அதாவது நள்ளிரவு மின் துண்டிக்கப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்வோர் கிளம்ப முடியாத சூழல், தண்ணீர் இல்லாத சூழல் உள்ளிட்ட பல்வேறு இன்னலை சந்தித்து வரும் நிலையில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சம்பவ இடத்தில் ஆவடி போக்குவரத்து போலீசார், ஆவடி போலீசார், அதே போன்று மின்வாரிய அலுவலகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கூட மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருவேறு இடத்தில் ஆவடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, 4 மணி நேரமாக மின்வெட்டு பிரச்சனை இருக்குன்றாங்க. என்ன சொல்றாங்க? எதனால 4 மணி நேரமா மின்சாரம் இல்லையா அந்த பகுதியில? ஆவடியிலிருந்து திருவேற்காடுக்கு செல்லக்கூடிய இணைப்பில் பழுது ஏற்பட்டு காரணமாக அதனை சீர் செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது. இதன் காரணமாக இந்த ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது மின் விநியோகம் இல்லாதால் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ஏனென்றால் கோடை வெயிலில் அதிகாலை 3 மணியிலிருந்து தற்போது வரை மின்சாரம் இல்லை என்றால் அவர் காலையில் இந்த மோட்டார் போட்டு தண்ணீர் பயன்படுத்துவார். அதே போன்ற சமையல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகள் தடைப்பட்ட நிலையில் தற்போது பொதுமக்கள் வேறு வழியின்றி ஆவடி மின்வாரிய அலுவலகம் மற்றும் ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மின்சாரம் வந்தால் மட்டும்தான் இங்கிருந்து கிளம்பி செல்லும் என திட்டவட்டமாக தெரிவித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆவடியில் அண்மை காலமாக இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதற்கு ஆலோசனை, அதாவது இந்த ஆவடி எம்எல்ஏ தலைமையில் ஆலோசனை நடத்தி சாத்தியங்களை சீர் செய்யப்படும் என கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு மீட்டிங் போடப்பட்டது. தற்போது வரை அந்த நிலை தொடர்ந்து பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நவீன்.